strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் அயர்லாந்து 3 மேட்ச் ODI சீரிஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்தியன் உமன்ஸ் 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் பக்காவா டாமினேட்டும் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த சீரீஸை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அயர்லாந்து உமன்ஸ் டீம் பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும் ரொம்பவே புவர் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்குங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்தியன் டீமும் அயர்லாந்து டீமும் இப்படி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இன்டர்நேஷனல் கேம் இஸ் இன்டர்நேஷனல் கேம், இன்டர்நேஷனல் சீரிஸ் இஸ் இன்டர்நேஷனல் சீரிஸ். பாவம்லாம் நம்ம பார்க்க முடியாது, ப்ரொஃபஷனலா ஆடிதான் ஆகணும். அந்த வகையில இந்தியன் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா ஆடி திருப்பி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க இந்த சீரிஸ் தான் சொல்லுவேன். சோ லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் டீம் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இதை விட பயங்கரமான சேலஞ்சஸ் எல்லாம் இந்தியா ஃபேஸ் பண்ண போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் நான் இந்த சீரிஸை எப்படி பாக்குறேன்னா, வேர்ல்டு கப் ரொம்ப கிட்ட இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல ஒரு ரிஹர்சல், அதாவது நம்மளோட ரிசர்வ்ஸ் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க செலக்டர்ஸ் இந்த சீரீஸ்ல. அதை சில பேருங்களா கிராப் பண்ணிக்கிட்டாங்க. எஸ்பெஷலி கண்டிப்பா நம்ம பிரத்திகா ராவலுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷனே கொடுக்கணும். பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல டெபியூ பண்ணாங்க, ஓகேங்களா. சோ டெபியூலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் அடிச்சாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸா இருந்தாலும் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க டெக்னிக்கல் லைட்டா ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஒரு சூப்பர் 70 ரன்ஸ் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் மேன் ஆஃப் த சீரீஸ். லாஸ்ட் மேட்ச்லயும் அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச். சோ எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்க தான் ஹையஸ்ட் ரன் கெட்டருமே சரி இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 310 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 சீரீஸ் தான் பிரத்திகா ராவல் ஆடி இருக்காங்களா. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 350 ஒரு 100 அடிச்சிருக்காங்க. அதுவும் அது சாதா 100 இல்ல, she has scored 154 ரன்ஸ் இந்த தேர்ட் ODIல. சோ நிஜமாவே ஒரு வேர்ல்டு கப் முன்னாடி இந்த பேர் தான் போக போறாங்கன்னா அதுக்கு டெஃபினட்டா ஒரு பிராக்டிஸ் தேவை, இல்லைன்னா ஒரு கேம் பிராக்டிஸ் தேவை. சோ அது இந்தியாவுக்கு கிடைச்சிருச்சு. சோ ஸ்மிருதி மந்தனாவும் சரி, இந்த பக்கம் பிரத்திகா ராவலும் சரி, 2 பேரும் சேர்ந்து நிறைய 100 ரன்ஸ் 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் போட்டிருக்காங்க. சோ இந்த டைம்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துருச்சு. திஸ் இஸ் a good sign for Indian women's. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஷஃபாலி வர்மா வந்து பாத்தீங்கன்னா டியூ டு ஃபிட்னஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்னால டிராப் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஷீ இஸ் a very dangerous player. பட் ஆனா பிரத்திகா ராவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபிக்கல் ஒன் டே இன்னிங்ஸ் விளையாடுறாங்க. அதுதான் இந்தியன் உமன்ஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா இன்கேஸ் வந்து ஸ்மிருதி மந்தனா அவுட் ஆயிட்டா டாப் ஆர்டர்ல ஒரு பிளேயர் நின்று ஃபுல் 40 overs 35 overs ஆடுற மாதிரி இந்தியாவுக்கு இல்ல. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து அமைஞ்சுது. அந்த வகையில பிரத்திகா ராவல் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க இந்த சீரீஸ்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா கிராப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அயர்லாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, பாசிட்டிவ்ஸ் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மேபி வேணும்னா கேபி லூயிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன், அவங்க ஒரு நாக் விளாண்டாங்க 90 ரன்ஸ் ஐ திங்க் இன் ஃபர்ஸ்ட் ODI நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் பெண்டர்கெஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு 40-15 அப்பப்போ விக்கெட்ஸும் எடுத்தாங்க. போலிங் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு பயமுத்துற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபீல்டிங் ரொம்பவே புவரா இருந்தது. டெஃபினட்டா அயர்லாந்து உமன்ஸ் அவங்களோட என்ன சொல்றது கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இல்லை என்றால் இந்த மாதிரி அவங்க பல தோல்விகள் பார்ப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த சீரீஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் கர்வா இருந்திருக்கும். ஏன்னா இந்தியாவில போய் இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆடுறது ரொம்ப கஷ்டம். செகண்ட், இந்த கண்டிஷன்ஸே நம்ம ஹீட் இருக்கு பாத்தீங்களா ராஜ்கோட், அதுவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும். ஏன்னா அயர்லாந்து கண்ட்ரி என்ன மாதிரி கிளைமேட் உங்களுக்கு நல்லா தெரியும். மென்ஸே ஸ்ட்ரகிள் ஆவாங்க, உமன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவான்னு பாருங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும். சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் விளையாட போறீங்க இந்தியால. சோ இந்த சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும். சோ இந்த சீரிஸ் தோத்தாலும் அயர்லாண்டுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத ஒரு ஐடியா அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? பிளஸ் இந்த மாதிரி ஒரு தோல்விகளும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க லேர்னும் பண்ணிப்பாங்க. நான் ஒரு பாசிட்டிவ் சைட்ல சொல்றேன். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. 435 ரன்ஸ், இதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட் டோட்டல் ரன்ஸ் இன் ODI. சோ அது ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. பிளஸ் 304 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி இட் இஸ் என்ன சொல்றது பிக்கஸ்ட் விக்டரி ஃபார் இந்தியன் உமன்ஸ் இன் ODIs ரன்ஸ் வைஸ். சோ இங்கேயும் வந்து ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ ஒரே ஹிஸ்டரியா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் உமன்ஸ் இந்த சீரீஸ்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. another fantastic knock from ஸ்மிருதி மந்தனா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 135 in just 80 balls இந்த சீரீஸ்ல செம்மையா டாமினேட் பண்ணாங்க. செல்ஃபிஷா விளையாடவே இல்லை. எனக்கு அவங்க கிட்ட என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஸ்மிருதி மந்தனா கிட்ட அவங்களோட கேப்டன்ஷிப்பும் டீசெண்டா இருந்தது. பட் 3 ODIஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவா விளையாடினாங்க. அயர்லாந்து தானே, நம்ம நின்று காஜாடி ஒரு 300 அடிக்கலாம்னு நினைச்சிருந்தா அவங்க பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அதை அவங்க பண்ணல. அவங்க விளையாட இன்னிங்ஸ் எல்லாமே பாருங்க டீமுக்காக தான் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா விளையாடினாங்க. ஹோப் இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் ஈவெண்ட்ல பெரிய பெரிய டீம்ஸோட அவங்க விளையாடணும். விளையாட தகுதி பயங்கரமா இருக்கு. ஸ்மிருதி மந்தனா விட வேற யாருக்கிட்டங்க இருக்கும். அதனால அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த வாட்டி இன்னுமே அதிகமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி திஸ் டைம் ஸ்மிருதி மந்தனா கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ICC டோர்னமெண்ட்ல. அண்ட் இன்னொரு பக்கம் பிரத்திகா ராவல் அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. மேட் இன் 100 வேற அடிச்சிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 10th 100 அடிச்சிருக்காங்க ODIஸ்ல. அண்ட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிரத்திகா ராவல் மேட் இன் 100, அதுவும் 154.
சூப்பர் இன்னிங்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இன்னொரு பக்கம் ரிச்சா கோஷ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க நம்பர் 3ல. அவங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒரு 58 ரன்ஸ் 59 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவராலா 435 நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த டார்கெட்லாம் வந்து பாதி கூட அயர்லாந்து அடிப்பாங்களான்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஒரு 240 அந்த மாதிரியாவது அடிச்சிருந்தாங்க ஓரளவுக்கு. பட் இந்த மேட்ச்ல நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், மேபி ஒரு பாதி ஸ்கோர் அடிச்சாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் ஆனா 131 ஆல் அவுட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களோட போலிங் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. பெண்டர்காஸ்ட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விக்கெட் எடுக்கிற மாதிரி லைட்டா தெரியறாங்க தவிர மத்த போலர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பயமுத்துற மாதிரி இல்ல. நிறைய ஷார்ட் பிச் போடுறாங்க, பேட்ஸ்மேனுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு அயர்லாந்து டீம், அயர்லாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்தியன் போலர்ஸ் எடுத்தீங்கன்னா தீப்தி சர்மா 1 செகண்ட் சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதாவது டாப் 3 விக்கெட் டேக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1ல வந்து தீப்தி சர்மா அந்த சீரீஸ்ல 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களுக்கும் கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் எஸ், பேட்டிங்ல அந்த பக்கம் டாப் ஆஃப் த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரத்திகா ராவல் இருக்காங்க. சோ இதெல்லாம் தான் வந்து இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் நான் சொல்லுவேன். அபார்ட் ஃப்ரம் தட் இந்தியாவுக்கு வேற என்ன பாசிட்டிவ்ஸ் இந்த சீரீஸ்லன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஹர்லின் டியோல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லேயே வந்தாங்க. ஸோ ஹர்லின் டியோல் ஒரு குரூஷலான ஒரு பிளேயர் நம்பர் 3ல. அவங்க கிட்ட அந்த டிபிக்கல் ஓடிஐ கேமும் இருக்கு, பிளஸ் அவங்களால அக்ரெசிவாவும் விளையாட முடியும். இன்ஜுரினால அவங்களால ஓடிஐ டீம் குள்ள வர முடியல, இப்ப வந்திருக்காங்க, ஃபுல் ஃபிட்டா இருக்காங்க. ஸோ நம்பர் 3ல ஹர்லின் டியோல் அது ரொம்ப குரூஷலான ரோல் பிளே பண்ணுவாங்க வேர்ல்டு கப்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு 100 அடிச்சாங்க, இந்த சீரீஸ்லயும் ஒரு 89 அடிச்சாங்க அயர்லாண்டோட. இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஃபார் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓடிஐல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது முன்னாடியில, அவங்களும் அதை யூஸ் பண்ணி ஒரு செஞ்சுரி போட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ், நான் கண்டிப்பா சொல்லியே ஆவேன். போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் தீப்தி சர்மா மத்த யங் பிளேயர்ஸ்க்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. டிட்டா சாதுக்குலாம் கண்டினியூஸா கிடைச்சது, டீசென்டா போட்டாங்க. சாயாலி டெபியூ சீரிஸ் ரொம்பவே டீசென்டா போட்டாங்க. சைமா தாக்கூர் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாங்க, இன்னுமே அவங்க நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் சைமா தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ஷன்ல இருக்க மாட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பேக்கப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரியா மிஸ்ரா ஹேட் அ வெரி குட் சீரிஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டாங்க அந்த லெக் ஸ்பின்னர். அண்ட் மினு மணி அவங்களுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவங்களும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க இந்த மேட்ச்ல. பட் இவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஸோ 15 மெம்பர் ஸ்குவாடுன்னு நாளைக்கு வேர்ல்டு கப் எடுக்கணும்னா பேக்கப்ஸ் யாருன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. இப்போ மேஜரா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் தாங்க. ஏன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்காங்க, யார் ஸ்பின் போட போறாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதுல பிரச்சனையே கிடையாது. ஒரே ப்ராப்ளம் இந்தியாவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் பேக்கப், அதுதான் வந்து ஒரு பிரச்சனையா வந்து இந்தியாவுக்கு அமைஞ்சது. ஏன்னா ரேணுகா சிங் அந்த சீரீஸ்ல ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அருந்ததி ரெட்டி இருக்காங்க. ஸோ இன்னும் 2-3 பேர் தான் மேஜரா நம்மளுக்கு இருக்காங்க. பூஜா வஸ்திராக்கரும் பாத்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்னா இருக்காங்க, அதனால டவுட் அவங்க வேர்ல்டு கப் விளையாடுவாங்களான்னு. ஸோ கண்டிப்பா பேக்கப்ஸ் தேவை. அந்த வகையில டிட்டா சாது, சாயாலி இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா they have done a decent job அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஃபென்டாஸ்டிக் சீரிஸ் ஃபார் இந்தியன் உமன்ஸ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து தானடா அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் ஸ்டில் அயர்லாந்து தானன்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் மொக்கையா விளையாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம அவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அயர்லாண்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் கேமை காமிச்சு கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாராட்டுகள், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு சீரிஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குல்ல இந்தியால, ஸோ அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.